பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கும் நன்றி சொல்கிறேன். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எதிர்பார்க்குறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்துமஸ் காலம் பெரும்பாலான கிறிஸ்தவருடைய வீடுகளிலே நட்சத்திரம் தொங்க விடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் இந்த பண்டிகை காலங்களில் மாத்திரம் கிறிஸ்தவ வீடுகளிலே ஸ்டார் நட்சத்திரம் தொங்க விடுகிறார்கள்? அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நட்சத்திரத்தை பற்றிய சில விளக்கங்களை உங்களோடு இந்த வீடியோவிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே பார்த்தால், பண்டிகை காலத்திலே நாம் பயன்படுத்துகிற நட்சத்திரத்துக்கு காரணம் என்ன என்பதை குறித்து தெளிவாக இங்கே நான் வாசிக்க முடியும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அடைந்தார்கள்? இது என்ன நட்சத்திரம்? அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வான சாஸ்திரிகள் என்றால் இவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள். அதனால்தான் ஆண்டவரை வழிபடுவதற்கு அவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்கள். இவர்கள் விக்கிரக தெய்வங்களை நம்புகிறவர்கள் அல்ல, வெறுமனே ராசி பலன்களை நம்புகிறவர்கள் அல்ல. அந்த வானத்தில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து அதிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு, உலகத்தின் மீட்புக்கான மானிடர் ஒருவர் பிறக்கிறார், ஒரு தெய்வம் மனிதனாக அவதரிக்கிறார் என்கிற தெய்வீக ரகசியத்தை அவர்கள் கண்டுபிடித்து அவரை பணிந்து கொள்ள புறப்பட்டு தேசம் விட்டு தேசம் பல நாடுகளை கடந்து வருகிறார்கள். வரும்போது 3 விதமான பொருட்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த சாஸ்திரிகள் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்பதை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் தெரிந்ததெல்லாம் யூதேயாவில இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் மனிதனாய் அவதரித்த தேவன் பிறந்திருக்கிறார் என்கிற காரியம் மாத்திரம் அவர்களுக்கு தெரிந்து வருகிறார்கள். ஆனா அதற்கு வழிகாட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு வானத்திலே ஒரு நட்சத்திரம் அடையாளம் காட்டுகிறது. வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் அனுப்பி அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியே இவங்க வர்றாங்க. இப்ப யூதேயா தேசத்துக்குள்ள வந்தாச்சு. அவங்க நினைக்கிறாங்க, யூதருக்கு ராஜாவா பிறக்கிறவன்னா யூதருடைய தலைமை இடம் எங்க? எருசலேம். அப்ப எருசலேமில் தானே ராஜா பிறந்திருக்கணும்னு சொல்லி அவர்கள் வந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த நட்சத்திரத்தை கவனிப்பதை விட்டுவிட்டு அவங்க அரண்மனைக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அரண்மனைக்கு போகும்போது தான் ராஜாவுக்கு கலக்கம். நாம ராஜாவா இருக்கிற பொழுது இன்னொருத்தர் யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி அவரை கொலை செய்ய தேடுகிற பல சதி திட்டங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனா மறுபடியும் இங்கே இயேசு அரண்மனையில் இல்லை என்று அறிந்த உடனே மறுபடியும் வந்து பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் வழிகாட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து பின்பற்றி இயேசு பிறந்திருந்த அவங்க பெத்லகேமில் போய் அங்கே ஆண்டவரை கண்டு அவரை துதித்து மகிமைப்படுத்தி காணிக்கைகளை அவர்கள் படைக்கிறதை நாம் பைபிளில் தெளிவாக பார்க்கிறோம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நட்சத்திரத்தை ஏன் கிறிஸ்தவர்கள் பண்டிகை நாட்களை போடுறாங்கன்னு சொன்னா, எப்படி சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தியதோ அதை போல இந்த உலகத்தில் பாதி தெரியாமல் தடுமாறுகிற மனிதருக்கு யார் மெய்யான தெய்வம், யார் மனித அவதாரம் எடுத்து வந்த மனுக்குலத்தின் ரட்சகன் என்று தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதை காட்டுகிற ஒரு நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் மாறினது போல ஆண்டவருடைய நாமத்தினாலே இயேசுவுக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நட்சத்திரம் குறிக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிற நட்சத்திரமா இருக்கணும் என்பதை அந்த நட்சத்திரம் குறிப்பிடுகிறது. அவர்கள் அதை பார்த்து இடையில விட்டுட்டு அவங்க மாம்சப்படி செயல்பட ஆரம்பிச்ச போது அவங்க பாதை தவறி அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் வந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ண போது குழப்பமே இல்லாம போய் இயேசுவை தரிசிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில மாம்ச சிந்தனையில சுய எண்ணத்துல அவர் கடவுளோ இவர் கடவுளோ, கடவுள்னா அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோன்னு சொல்லி பாதையை தவறாதபடி கடவுள் என்றால் தெய்வம் என்றால் அது இயேசு ஒருவர் தான், அவரையே நீ பின்பற்றி வா என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை கண்டு ஃபாலோ பண்ண போது மெய்யான சந்தோஷத்தை அவர்கள் அடைந்தது போல நீங்களும் நானும் அந்த இயேசுவின் பாதையிலே பின்தொடர்ந்து நடந்தால் நம்ம வாழ்க்கையில மெய்யான சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். அவை நட்சத்திரம்
பலவித அர்த்தங்களை கொடுக்கிறது. ஆனால் மெய்யான முதல் அர்த்தம் என்ன? இயேசுவே பிரதான நட்சத்திரம். உன் வாழ்க்கையில வழி தவறி கொண்டிருக்கிறாயா? இயேசு அண்டை வா. அவர் உன்னை தெளிவான பாதையிலே நடத்துவார், நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார். அதனால்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே இயேசுதான் மெய்யான வழியாக நித்தியத்திற்கு பாதை காட்டுகிற நட்சத்திரமாக நமக்கு இருக்கிறார். இரண்டாவதாக கிறிஸ்துவாகிய நாமும் கூட அந்த இயேசுக்கு நேரே வழிநடத்தக்கூடிய நட்சத்திரம் போல வாழ வேண்டும். நட்சத்திரம் என்பது பிரகாசமானது, அது ஒளி கொடுக்கக்கூடியது, அது ஒரு மகிமையான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஒரு மகிமையான பாத்திரமாய், அந்த வெளிச்சம் கொடுக்கிற பாத்திரமாய் நீங்களும் நானும் மாறணும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் என்பதை குறிப்பதற்காக நானே ஆண்டவர்களை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம் என்பதை காட்டும்படியாக நட்சத்திரம் வீடுகளில் போடப்படுகிறது. மூன்றாவதாக யாரெல்லாம் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த உலக வாழ்வை மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்தி மெய்யான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார் என்பதை விளக்கும்படியாகத்தான் கிறிஸ்துவருடைய வீடுகளிலே இந்த நட்சத்திரங்கள் பண்டிகை காலங்களில் போடப்படுகிறது. நம்ம ஸ்டார் தொங்க விட்டதோடு நம்ம கதை முடியல. நம்ம ஆண்டவருக்கு நேராக மக்களை வழி நடத்தணும். நாமும் அந்த நட்சத்திரமாகி இயேசுவை ஃபாலோ பண்ணி நம்ம இயேசுக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு மெய்யான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார். இதை உணர்த்துவதற்குத்தான் கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே ஸ்டார் போடுறாங்க. ஆகவே நீங்களும் நட்சத்திரமாய் மாறுங்கள். இயேசுவாகிய நட்சத்திரத்தை பின்பற்றுங்கள். இயேசுக்கு நேராக உங்க வாழ்க்கையை திருப்புங்க. மெய்யான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியா உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவித்துக் கொண்டு வீடியோ நிறைவு செய்கிறேன். God bless you. மீண்டும் சந்திப்போம்.